உடல் உறுப்பு தானம் செய்த குடும்பத்தினருக்கு தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகைக்கான காசோலையை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் குடும்பத்தினருக்கு வழங்கி ஆறுதல் கூறினார். புதுக்கோட்டை ஒன்றியம் வடபாலம் ஊராட்சிக்குட்பட்ட செட்டியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரிக்கண்ணு என்பவர் கடந்த 7ஆம் தேதி திருச்சி சமயபுரத்திற்கு பாத யாத்திரை சென்றபோது நார்த்தாமலை அருகே விபத்துக்குள்ளானார். அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூளை சாவடைந்தார். அவரது குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனுமதி பெற்று உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்க உத்தரவு அளித்த நிலையில் அவரது இல்லத்திற்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் நேரில் சென்று நிவாரண நிதிக்கான காசோலையை மாரிக்கண்ணு மகள்களிடம் வழங்கி குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறி உடல் உறுப்பு தானம் செய்ததற்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தாசில்தார் பரணி, மாவட்ட கவுன்சிலர் ராமச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் அருள், சிறுமலர் ஞானப்பிரகாசம், ஒன்றிய கவுன்சிலர் களியமூர்த்தி, கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ்.